ஹalleluya சொல்லுங்க praise the Lord ஹalleluya பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம் செலுத்துவோம். பாடின பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாமே தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காகவே இருந்ததை நாம் எல்லோருமாய் தேவனை துதித்தோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஹalleluya praise the Lord thank you Lord. விசேஷமாய் இந்த நாள்ல கூட விசேஷித்த ஒரு செய்தியை நாம கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்ம எல்லோரையும் எச்சரிக்கையாய் இருக்கும்படியான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். சகல ஜாக்கிரதையோடு கூட நம்ம கேட்போம். ஜெப கூடாரத்துக்கு வந்தாலும் சரி, ஆலயத்துக்கு போனாலும் சரி, வேற எங்க உபவாச கூட்டத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நாம் எப்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த நாளில நாம் எல்லாருக்கும் அவர் எச்சரிக்க போகிறார், எச்சரிக்கை செய்கிறவராய் இருக்கிறார். ஆக இந்த நாளில விசேஷமான இந்த தலைப்பை நாம் எழுதி வைத்துக் கொள்வோம். பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை குறித்து, ஜப கூடாரங்களில போகிற அந்த ஜபத்தை குறித்து, உபவாச கூட்டங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற தலைப்பில இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே எடுத்துக்கொள்வோம். ஜெனிசஸ் ஆதி ஆகமம், ஆதி ஆகமத்துல முதல் அதிகாரத்துல 31வது வசனத்தை ஒருத்தர் படிக்கிறாங்க. அப்புறமா செகண்ட் சாப்டர்ல 1 2 3 வரைக்கும் ஒரு வசனத்தை ஒருத்தர் படிக்கிறாங்க. 4 வசனம். ஆதி ஆகமம் முதல் அதிகாரத்துல கடைசி வசனம் 31வது வசனம் 31. Then God saw everything that he had made, and indeed it was very good. So the evening and morning were sixth day. Amen. Hallelujah. Second chapterல 1 ஒருத்தர் படிங்க, 2 ஒருத்தர், 3 ஒருத்தர். சீக்கிரம். அப்பொழுது தேவன் இருங்க நீங்க லேட் பண்ணீங்கன்னாக்கா இத நேரமும் இதாயிடும். சீக்கிரம். And so the whole universe was completed. By seventh day God finished what he had been doing and stopped working. Then God blessed the seventh day and sanctified it, because in it he rested from all his work which God had created and made. Third one. Acha 1 2 3. Okay, thank you. Praise God. ஆதி ஆகமம் முதல் அதிகாரத்துல கடைசி வசனம் 31வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டு பண்ணின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. அது மிகவும் நன்றாய் இருந்தது. முழு உலகத்தை, அதாவது ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகு அதை ஆண்டவர் பார்த்தார், கண்ணோக்கி பார்த்தார். மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. அல்லேலூயா. 6 நாட்கள்ல இந்த முழு, அதாவது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல மனிதன் வாழும்படியாக சகல காரியங்களையும் A to Z எல்லாவற்றையும் உண்டாக்கி, சூரியன் நட்சத்திரத்திலிருந்து சமுத்திரத்திலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆண்டவர் அதை நல்லது என்று கண்டார் 6 நாட்கள்ல. இப்போ 2ஆம் அதிகாரத்துல 1வது ஒருத்தர் வசனம் படிங்க, 2 ஒருத்தர் படிங்க, 3 ஒருத்தர் படிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. ஆமென். எல்லாவற்றையும் உண்டாக்கி தீர்த்தார் ஆண்டவர், செய்து முடித்து விட்டார். 2வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. அந்த 7ஆம் நாள் தான் பரிசுத்தமான ஓய்வு நாள். அதான் ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமையிலிருந்து கடைசி அந்த சனிக்கிழமை முடிந்து ஆண்டவர் அந்த ஞாயிற்றுக்கிழமையில அந்த பரிசுத்தமான நாளில அவர் ஓய்ந்திருந்தது எதுக்காக? நீங்களும் நானும் அவரை பயத்தோடு கூட பக்தியோடு கூட ஆண்டவர் எனக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரே, ஒரு குடும்பத்தை தந்தாரே, ஒரு சொந்த பந்தத்தை கொடுத்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற விசேஷமான நாள் தான் அந்த ஓய்வு நாள். அந்த நாளில அவரு ஓய்ந்திருந்தார். எதற்காக? அந்த நாளை எப்படியாய் ஆசீர்வதிக்கிறாரா? 3வது வசனம் படிங்க பிரதர். தேவன் தாம் சிருஷ்டித்து
உண்டு பண்ணின தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளில் எல்லாம் தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்த பிறகு அதிலே ஓய்ந்து இருக்கும்படி அதிலே அவர் ஓய்ந்திருக்கும்படி தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் விசேஷமான ஒரு நாள். அதனாலதான் அநேக பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றோம், நீ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆனா போ, செகண்ட் ஷிஃப்ட் ஆனா போ, தேர்ட் ஷிஃப்ட் ஆனா போ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனா செய், என்னன்னா பண்ணிக்கோ. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனையை தவறாது. இந்த 2 மணி நேரம் நீ ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து வந்த அப்படின்னு சொன்னா ஒரு நாள், மத்த 7 நாளை ஆண்டவர் உனக்கு அற்புதமாய் 6 நாளை தேவன் உனக்கு ஆசீர்வதித்து தருகிறார். இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஓய்வு நாளில ஒரு வேலையை கூட செய்ய மாட்டாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வெறும் ஆண்டவருடைய வேலையை மாத்திரம் பண்ணுவாங்க. ஆராதனை பண்ற வேலை, ஆலயத்தில் தங்கி இருக்கிற வேலை, தேவனுக்குரிய வேலையை மாத்திரம்தான். உலக பிரகாரமான எந்த வேலையும் அவங்க செய்யவே மாட்டாங்க. எவ்வளவுதான் 1000 வந்தாலும் கூட அதை செய்யவே மாட்டாங்க. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஒரு சில குடும்பங்கள், ஒரு சில ஜனங்கள் அதை கடைபிடித்து வருகிறதை நம்ம பார்க்கலாம். அந்த நாள் தேவனுடைய நாள், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். ஆகவேதான் அந்த நாளை தேவன் ஓய்ந்திருந்தபடினாலே அந்த நாளை தேவன் ஆசீர்வதித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாளை யாரெல்லாம் ஆசரிக்கிறார்களோ, ஆதரிக்கிறார்களோ, கவனிக்கிறார்களோ, பயபக்தியோடு கூட ஆண்டவரை தேடி வருகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்து, அதோடு கூட மாத்திரம் இல்ல, அந்த ஓய்ந்திருந்த என்னை ஆராதிக்க வந்தபடினாலே அவர்களை நான் பரிசுத்தமும் ஆக்குவேன் என்று சொல்லிதான் அதை ஆசீர்வதித்து அந்த நாளை என்ன பண்ணாராம்? பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. அதனாலதான் நிறைய பேர் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க என்ன சொல்றது? ஹோலி டே, பரிசுத்தமான ஒரு நாள், தேவனை ஆசரிக்கிற ஒரு நாள், தேவனை வழிபடுகிற ஒரு நாள். இந்த நாளை நீங்களும் நானும் ஆசீர்வதிக்க, அதாவது ஆதரிக்க, ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட விசேஷித்த காலத்துல கூட தேவன் நமக்கு அற்புதமான ஒரு இருதயத்தை தந்திருக்கிறார். 1 கொரிந்தியன், சீக்கிரம் வாங்க, 1 கொரிந்தியன் 3rd chapterல அங்கே 16 and 17 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 1 கொரிந்தியன் 3rd chapterல 16 and 17 சீக்கிரம் வாங்க, மடமடன்னு எடுத்துவங்க படிக்கலாம். Do you not know that you are the temple of God and that the Spirit of God dwells in you? Anyone defies the temple of God, God will destroy him. For the temple of God is holy, which temple you are. Hallelujah. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். நல்லா கவனிங்க. ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கின தேவன் உங்களை குறித்து, என்னை குறித்து என்ன சொல்கிறார்? எப்படி அதாவது ஆசாரிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு உனக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் என்ன? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்லிதான் மறுபடியும் இந்த காரியத்தை சொல்கிறார். தேவனுடைய ஆவி, நான் அனுப்பின ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன், யாராகிலும் ஒருவன் தேவன் உண்டாக்கி வாசம் பண்ணிருக்கிற அந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவனோ ஒருத்தையோ கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே நாமே அந்த ஆலயமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இத்தனை பெரிய பாக்கியம் அன்பானவர்களே. அந்த ஓய்வு நாளை தேவன் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எதற்காக? உங்கள் உள்ளத்திலே நான் வாசம் பண்ணுகிறபடினாலே அந்த நாளை பயத்தோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கூட நீங்கள் என்னை தேடி வரும்போது அந்த நாளிலே உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி, உங்கள் பலவீனங்களை மாற்றும்படி, உங்கள் குறைகளை மாற்றும்படி, உங்கள் கடன் தொல்லைகளை மாற்றும்படி, பிரச்சனைகளை மாற்றும்படி, வியாதிகளை போக்கும்படி, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்து அதோடு
அதோடு கூட நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதியா இருக்கிறபடினாலே, இயேசுவை விசுவாசிக்கிற ஆராதிக்கிற ஜனங்கள் பரிசுத்த ஜாதியா இருக்கும்படிக்கு நம்மை பரிசுத்தம் படும்படியாய் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் உள்ளம் பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்தமான உள்ளத்திலே நான் தான் வாசம் பண்ண வேண்டும். நீங்களே நான் தங்கும் ஆலயம் என்று சொல்லி தேவன் இங்கே அன்போடு கூட அழைக்கிறார். அல்லேலூயா. ஆகதான் புனித பவுல் சொல்லும் போது என்ன சொல்றார்? ஆண்டவரே, இந்த மண்பாண்டத்திற்குள்ள உம்முடைய ஆவியை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய ஆத்துமாவை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரையும் இந்த ஆத்துமாவையும் பாதுகாத்துக் கொள்வது உன்னுடைய கடமை, என்னுடைய கடமையாய் இருக்கிறது. அந்த நாளை எவ்வளவு நாம் தூய்மையாய், பரிசுத்தமாய், பயத்தோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கூட நம்ம தொழுது கொள்கிறோமோ, அதன்படியே தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இன்றைக்கும் அயல் நாடுகளிலே எவ்வளவு விசேஷித்த பணக்காரராய் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்களா இருக்கிறது, ஒருத்தருக்கும் ஒரு கார் இருக்கிறது, வசதியாய் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது, குறையே கிடையாது. அதனுடைய அடையாளம் என்ன? அந்த ஆராதிக்கிற அந்த ஓய்வு நாளை ஒரு நாளும் ஒருபோதும் அவர்கள் மறக்கிறதே கிடையாது. இன்றைக்கும் இஸ்லாமிக் சகோதரர்களை பாருங்க, அந்த வெள்ளிக்கிழமை கரெக்டா 11 மணி அல்லது 11:30 மணி அவங்க என்ன மாதிரியான பிசினஸா இருந்தாலும் கடை என்ன பண்ணிடுறாங்க, கடையை மூடிடுறாங்க. அதுக்கு பிறகு 1:30 மணிக்கு மேலதான் அல்லது 2 மணிக்கு மேலதான். எவ்வளவுதான் லட்சமாய் கொடுத்தாலும் கூட அந்த மூடுற நேரத்துல நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. மூடுற நேரத்துல ஐயா அப்படின்னு சொல்லி யாரும் ஒரு சகோதரர் பண்ணாரா, இல்லைன்னா கூட 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்றது. அவர் சரியான மூடுற நேரத்துல போய்க்கிறார். சிலர் ஐயா அங்க இருக்கிற பொருள் இப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா, இல்லையா இது தேவனுடைய நாள், இது தேவனுடைய நேரம். இந்த நாளில நாங்கள் வேற எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. இந்த 1 லட்சத்திற்கு 10 லட்சத்தை கொடுக்க தேவன் காத்திருக்கிறார். இல்லையா? அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, கொடுக்கவே இல்லையா. அவங்க ஆராதனைக்கு போய் வந்த பிறகுதான் அதை அவங்க வியாபாரம் பண்ணாங்க. என்னதான் 108 சாமான வெளியே இருக்கும் பாத்தீங்களா நீங்க? 108 சாமானத்தை ஜோடிச்சு வைப்பாங்க. அந்த ஒரு நாளில பயத்தோடு பக்தியோடு எல்லாத்தையும் எடுத்து மூடி வச்சுட்டு குடுகுடுன்னு அவங்க ஓடுவாங்க. இப்படிப்பட்ட பயம் விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? கட்டாயமா இருக்கிறது. நிறைய பேர் இருக்கிறாங்க. 6:45 7 மணி அப்படின்னு சொன்னா 6:30 மணிக்கே வீடு விட்டு போறவங்க இருக்கிறாங்க. 8:30 மணி 9 மணின்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகிறவங்க இருக்கிறாங்க. பயத்தோடு கூட பக்தியோடு கூட. அப்படி இருக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. Psalms 11th chapter வாங்க. அங்கே 4th word பாருங்க. அங்க ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை எதற்கு ஆலயத்துக்கு வர சொல்லுகிறார்? நம்ம எதற்காக ஆண்டவரை ஆலயத்தில் போய் ஆராதிக்க வேண்டும்? எங்க வேணா ஆராதிக்கலாமே. என்ன கர்த்தர் பிதாவாகி தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறார். ஆனாலும் குறிப்பிட்ட ஆலயத்துக்கு எதுக்கு வர சொல்றாரு இல்லையா? ஏன் வர சொல்றாரு? எங்க பைபிள் சொல்லி பாருங்க. 11th chapterல 4th word. The Lord is in his holy temple. The Lord is on his heavenly throne. He observes the sons of men. His eyes examine them. Hallelujah. தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே நீங்களும் நானும் உண்மையும் உத்தமத்தோடு கூட வந்து ஆராதிக்கிற அந்த ஓய்வு நாளில ஆராதனை வேளையில ஆலயத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை, அதாவது ஆலயத்துல வந்து யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்க, யாரெல்லாம் தூங்குறாங்க, யாரெல்லாம் பாட்டு பாடுறாங்க, யாரெல்லாம் கை தட்டுறாங்க, யாரெல்லாம் உற்சாகமா வசனத்தை படிக்கிறாங்க, யாரெல்லாம் கவனிக்கிறாங்க, யாரெல்லாம் கவனிக்கிறதுல எல்லாரையும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய இமைகள் கண்களை மூடி மூடி திறக்கிற அந்த இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. நம்மளுடைய கண்ணுல பாருங்க, எதிர்க்க பார்க்கும்போது அப்படியே பாக்குறோம். சைடுல பார்த்து பாருங்க, கண்ணை மூடி திறக்கிறோம். திறக்கிறோமா? இந்த பக்கம் பாருங்க, கண்ணை மூடி திறக்கிறோம். அது போலதான்
ஆண்டவர் கண்களை மூடி திறக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாரையும் சோதித்து தருகிறார். அதாவது ஆண்டவர் பார்த்து நிற்கும் போது நீ என்ன பண்ற, அவரை பார்க்காத போது என்ன பண்ற அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் உன்னையும் என்னையும் சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். அவரிடத்துல யாரும் பொய் சொல்ல முடியாது. சரியான நேரத்துல, சரியான நாளில, சரியான டைம்ல, மே மாசம் 3ஆம் தேதி ஆலயத்துக்கு போனியா, ஆராதனை செய்தியா? மே மாசம் 5ஆம் தேதி இரவு கூட்டத்துக்கு போனியா, அங்கே என்னை ஆராதித்தையா, என் வசனத்தை கேட்டாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கணக்கு வச்சு எல்லாத்தையும் கேட்பார். நீங்களும் நானும் என்ன சொல்ல போறோம், என்ன சாக்கு போக்கு சொல்ல போறோம்? எது சொன்னாலும் அவரிடத்துல ஒன்னா நடக்காது. ஏன்னா அந்த நாள்ல ஆண்டவரே வர முடியல, ஆண்டவரே லேட் ஆயிடுச்சு, ஆண்டவரே இங்க இருந்த ஆண்டவரே அங்க இருந்த ஆண்டவரனா, இங்க இருக்கிற மாதிரி பெரிய எல்சிடி மாதிரி பெரியவனுக்கு தாங்க அந்த நாள்ல காட்டுவார் ஆண்டவர். எவ்வளவு பேருக்கு சொன்னாங்களே இந்த இடத்துல ஆராதனை இருக்குது, இந்த இடத்துல ஜபம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த நாள்ல நீ என்ன பண்ணிருந்த பாரு, டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுங்கிற பாரு, வண்டி வட்டின்னு போயின்னுக்கிற பாரு, ஃப்ரெண்ட்ஸோட கூட உட்காந்து பேசினுக்கிற பாரு, வீட்டுல உட்காந்து டிவி பார்த்து இருக்கிற பாரு அப்படின்னு எல்லாவற்றையும் போட்டு காமிக்குவாரு. என்ன சொல்ல போறோம்? நீங்களா அப்பா கிட்டே போய் சொல்லிடலாம், அம்மா கிட்டே போய் சொல்லிடலாம், புருஷன் கிட்ட போய் சொல்லிடலாம், பொஞ்சாதி கிட்ட போய் சொல்லிடலாம், அம்மா அப்பா கிட்ட பிள்ளைங்க எல்லாம் போய் சொல்லிடலாம். ஆண்டவருக்கு சொல்ல முடியுமா? முடியவே முடியாதுங்க. ஆண்டவர் ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவளுடைய கண்கள் பூமி எங்கும் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ எங்க போற, எங்க வர, எங்க நிக்கிற, எங்க உட்கார, எங்க பேசுற, என்ன பேசுற, யாரோட பேசுற, என்ன கொடுக்குற, என்ன வாங்குற, என்ன சாப்பிடுற, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இல்லையா? அவருடைய இமைகள் நம்ம எல்லாரையும் சோதித்து அறிகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நியூ டெஸ்டமெண்ட் வாங்க, லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பீட்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அங்கே 15 and 16 பாருங்க. அங்கே இன்னொரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். ஃபர்ஸ்ட் பீட்டர் 5th சாப்டர்ல 15 and 16. ஃபர்ஸ்ட் பீட்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் 15 and 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடிக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். புரியுதா? உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல, ஆதியில ஆசீர்வதித்த தேவன், தேவனுடைய உடன்படிக்கை என்ன தெரியுமா? அன்றைக்கு ஆதாமிலிருந்து இன்றைக்கு கடைசி மனம் திரும்புகிற மனுஷன் வரைக்கும் அவருடைய உடன்படிக்கை என்ன தெரியுமா? கமெண்ட் என்ன தெரியுமா? கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஓ மை சன், மை டாட்டர், ஐ ஆம் ஹோலி, பீயிங் யூ ஆர் ஹோலி. அந்த பரிசுத்தத்திற்குள்ளே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றுதான் இங்க சொல்றாரு பாருங்க. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்களுடைய எல்லா நடத்தைகளிலும், செயல்பாடுகளிலும், வாழ்க்கையிலும், கொடுக்கறதுல, வாங்குறதுல, போறதுல, வருதுல, பாக்குறதுல, பேசுறதுல, எல்லாவற்றிலும், உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும், உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று, பரிசுத்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவேதான் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீங்களும் நானும் ஆசரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கையா இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நடக்கையில எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க. அப்புறமா என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. எழுதியிருக்கிறார்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து எழுதி கொண்டே வருகிறார். அதனாலதான் அன்றைய தினத்தில தேவாலயத்தில எல்லாரும் அந்த புறாவை இது அதுன்னு சொல்லி எல்லாருமோ வித்து கொண்டு இருந்தாங்க இல்லையா? ஆடு மாடுகள் எல்லாம் வித்துருந்தாங்க. பணம் எல்லாம் கேஷ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாம் விரட்டி அடிச்சாங்க. விரட்டி அடிச்சேன்னு சொல்றாரு, என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜப வீடு எனப்படும். என் பிதாவின் வீட்டை, பரிசுத்தமா இருக்கிற அந்த வீட்டை கள்ளர் தொகையாய் மாத்திட்டீங்களே, வியாபார ஸ்தலமா மாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் விரட்டி, என் வீடு எல்லாருக்கும் ஜப வீடா இருக்கிறது, நம் ஒவ்வொரு வீடும் ஜப வீடாய் மாறினாங்க.
மாசத்துல ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம வீட்டுல ஒரு விசேஷமான ஆராதனை ஜெபம் நடக்கணும். ஆண்டவரை கூப்பிடணும். பைபிள் சொல்கிறது நீதிமானின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் துணிக்கும் அப்படின்னு சொல்லி. விசுவாசிக்கிற ஒவ்வொரு வீட்டில ஜெப வீடாய் மாறணும். தேவனை துதிக்கிற வீடாய் மாறணும். ஆராதிக்கிற வீடாய் மாறணும். ஜெப வீடாய் மாறணும். நீ ஜெபிக்கிற என்று சொன்ன உடனே அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்த உடனே ஆண்டவர் உங்கள் மத்தியத்தில நம்ம மத்தியத்தில வந்துருவார். பைபிள் அப்படித்தானே சொல்லுது, எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அவங்கதான் தாய் தகப்பன், அவங்கதான் கணவன் மனைவி பிள்ளைகள். இவங்க வந்த உடனே உங்க மத்தியத்திலே நம்ம மத்தியத்தில அவர் வந்துடுறார். அவங்க இல்ல இவங்க இல்லன்னு இல்ல, 2 பேர் இருந்தாலே போதும். 2 பேர் இருந்தாலே போதும், உங்க மத்தியத்தில நான் வருவேன். யார் வராங்களே இல்லையா? என்னங்க அங்க ஜெபம் நடக்குது, 3 பேர் தானே இருக்கிறாங்க, 4 பேர் தானே இருக்கிறாங்க, 5 பேர் தானே இருக்கிறாங்க. இதெல்லாம் மனுஷன் சொல்லுவான், போதகருங்க சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்துல 3 பேர் 4 பேர்லாம் இருந்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10-20 பேர் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் எத்தனை பேருக்கு தேடி போனார் தெரியுமா? எத்தனை பேர் தேடி போனாரு? ஒரே ஒரு லேகியன் பிடித்த பிசாசு மகனை தேடி போனார். ஒரே ஒரு மகனை, ஒரே ஒரு சமாரிய பெண்ணை, ஒரே ஒரு கூனி பெண்ணை ஆண்டவர் தேடி போனார். இன்னைக்கு நம்ம பெரிய கூட்டத்துல தான் பேசுவேன், பெரிய ஜனங்க வரணும், நிறைய ஜனங்க வரணும் இல்ல. இயேசுவின் நாமத்தினாலே நீ ஜெபம் பண்ணிட்டு போனீனா வராதவங்களை கூட தேவன் கொண்டு வந்துருவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இங்க ஓல்ட் டெஸ்டமென்ட்ல லெவிட்டிகஸ் வாங்க சீக்கிரம் 4th book பாருங்க. லெவிட்டிகஸ்ல மிக அற்புதமான ஒரு காரியம் சொல்கிறது. லேவியராகவும் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்த இடத்துல தேவன் என்ன அற்புதமான ஒரு சத்தியத்தை உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன். லெவிட்டிகஸ் 20th chapterல 26th verse. You are to be holy to me, because I the Lord am holy, and I have set you apart from the nations to be my own. ஆமென். இதுதாங்க நடக்கணும் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில. என்ன அன்புள்ள ஆண்டவர், என்ன இரக்கமுள்ள ஆண்டவர். எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க நம்முடைய பாரத தேசத்துல. 147 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியத்துல உனக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு. படிங்க 20-26. கர்த்தராகிய நான் பரிசுத்தமுள்ள தெய்வமாய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற விசுவாசத்திலே, நம்பிக்கையில, பயத்திலே, பரிசுத்தத்திலே எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் இருக்கும்படிக்கு சத்தியா உங்களையும் நம்மையும் நல்ல கவனிங்க. நீண்ட ஆயுளுள்ள தேவன், என்றென்றைக்கும் வாழ்கிற தேவன், அனாதி தேவன், என்றென்றைக்கும் இருக்கிற தேவன், நேற்று பறந்து இன்னைக்கு வாழ்ந்து நாளைக்கு மரிக்க போகிற மனித ஜன்மத்தை பார்த்து உங்களையும் நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு, தேவ ஜனங்களா இருக்கும்படிக்கு, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்கும்படிக்கு, பழைய பக்தியோடு கூட என்னை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் என்னுடையவர்களாய் தெய்வ ஜனங்களாய் இருக்கும்படிக்கு உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபம் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அநேகருக்கு தெரியும். அதுல ஒரு சிலர் இன்னைக்கு உடல் பலவீனத்துல இருக்கிறாங்க. ஜெசியம்மா உடல் பலவீனத்தில் இருக்கிறாங்க. ஷீலா அவங்க, சாந்தி அவங்க பலவீனத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி சகோதரி லில்லி அவங்க கூட பலவீனமா இருக்கிறாங்க. அவங்களால வர முடியல. மற்றவங்க எல்லாம் வரலாம் இல்லையா? வரலாமா? வரணும், கட்டாயமா வரணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்க நம்ம ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, மற்ற ஜனங்களை நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன், என்னை ஆராதிக்கும்படிக்காக, என்னுடைய சமூகத்தை தேடி வரும்படிக்காக, பயத்தோடு பக்தியோடு கூட நீ இருக்கும்படிக்காக உன்னை நான் அழைத்திருக்கிறேன். நீ வராமற் போனது என்ன மகனே? அல்லேலூயா. அதுல ஒரே ஒரு பேஜ் அப்படி வாங்க. 19th chapterல அங்க மிக விசேஷமாய் 30th word பாருங்க. ஒரே ஒரு பேஜ் அப்படி எடுங்க. 19th chapter 30th word. Observe my Sabbath and have reverence for my sanctuary. I am the Lord. Amen. ஆமென். இங்கிலீஷ்ல புரிஞ்சா உங்களுக்கு? கரெக்டா படிச்சாங்களா?
இங்கிலீஷ்ல வெரி குட். தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க 19:30. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, நல்லா கவனிங்க, என் ஓய்வு நாளை, அந்த பரிசுத்தமான நாளை பயத்தோடு பக்தியோடு கூட ஆராதனை செய்து ஆசரித்து, என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, என்னுடைய பரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுடைய ஆலயத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. பயபக்தியோடு கூட இருப்பீர்களாக. நான் கர்த்தராய் இருக்கிறேன். உஷாராயிரு. நான் ஆண்டவராய் இருக்கிறேன், உன்னை உண்டாக்கினவராய் இருக்கிறேன், உன்னை உருவாக்கினவராய் இருக்கிறேன், உன்னை பரிசுத்தமாக்கின தெய்வமாய் இருக்கிறேன், உன்னை ஆணாக பெண்ணாக உருவாக்கி வைத்திருக்கிறேன், சமாதானத்தை கொடுத்து வைத்திருக்கிறேன், நிம்மதியை கொடுத்து வைத்திருக்கிறேன், உனக்காக ஒரு குடும்பத்தை கொடுத்து வைத்திருக்கிறேன், உனக்காக ஒரு வீடு வாசலை கொடுத்து வைத்திருக்கிறேன். இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, என்னை பரிசுத்தத்தோடு கூட ஆசரித்து ஆராதனை செய்து அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீ பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்தை பயபக்தியோடு கூட தேடி வா. நான் தேவனாயிருக்கிறேன், நான் கர்த்தராயிருக்கிறேன். ஆமன்பானவர்களே, தேவன் நம்மை அடிக்கணும் அப்படின்னு சொன்னா, தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப நேரம் இல்லை. அவர் தண்டிக்கிறதற்காக வரவில்லை, மாறாக நம்மளை மன்னிக்கிறதற்காகவே வந்தார். அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் நாம இருக்கணும். அதுல 23rd chapter வாங்க, சேம் லெவிட்டிகஸ்ல 22 பேஜ் எடுங்க. அதுல 1 to 4 வரைக்கும் சீக்கிரம் ஒருத்தர் வசனம் படிங்க, படிக்காதவங்க படிங்க. 23 அதுல 1 2 3 4 4 வசனம் மிக முக்கியமான வசனம். அந்த சபை கூடி வருதலை நீங்களும் நானும் எப்படி பயபக்தியோடு கூட ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. The Lord gave Moses the following regulations for the religious festival when the people of Israel are to gather for worship. Amen. Second படிங்க. You have 6 days in which do your work, but remember that the seventh day was the Sabbath is a day of rest. On that day, do not work, but gather for worship. The Sabbath belongs to the Lord, not matter where you live. These are the feasts of the Lord, holy convocations which you shall proclaim at their appointed time. Amen. அந்த மூணாவது வசனத்தை படிங்க, நீங்க படிங்க சத்தமா. 6 days shall work be done, but on the 7th day is a Sabbath of solemn rest, a holy convocation. You shall do no work. It is a Sabbath to the Lord in all your dwelling places. Hallelujah. இதனாலே நிறைய பேர் வேலை தேடி போகும்போது சண்டேல கூட நீ வேலை பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு வருவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரியுமா? சண்டேல வேலை இருக்குதா, சண்டேல தான் நாங்க தேவனை ஆராதிக்கிற போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட்டுட்டு எவ்வளவோ சம்பளம் இருந்தாலும் சரி இந்த வேலையை விட்டுட்டு வருங்களா இருக்கிறாங்க. இந்த இடத்துல படிக்கிறாங்க பாருங்க, 23வது அதிகாரத்துல 1ல இருந்து படிங்க, அப்படியே 1ல இருந்து 4 வரைக்கும் விசேஷமான காரியங்கள் சொல்லுகிறது. நாம் சபை கூடி வருதல் எப்படியா இருக்க வேண்டும் அப்படின்னு. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆமா, அன்னைக்கு மோசேயை கொண்டு பேசினார், இன்றைக்கு ஊழியக்காரர்களை கொண்டு பேசுறார், பாதர்களை கொண்டு பேசுறார், பாஸ்டர்மார்களை கொண்டு பேசுறார். அல்லேலூயா. ஆரோனை கொண்டு பேசினார், மோசேயை கொண்டு பேசினார், யோசுவாவை கொண்டு பேசினார், இன்றைக்கு போதகர்களை கொண்டு பேசுகிறார். சபை கூடி வந்து பரிசுத்த நாளாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு பண்டிகையை போல அந்த நாள்ல கொண்டாடினாங்களாம். சாபத் டே அப்படின்னு சொல்லி பண்டிகை நாளாக, விசேஷமான நாளாக. இன்றைக்கு கூட பாருங்க, ஒரு சில சிஎஸ்ஐ சபைகள்ல பாத்தீங்கன்னா காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும், 1:30 மணிக்கு முடிக்குவாங்க. அவங்க 9:30 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 மணிக்கு முடிப்பாங்க. அந்த நாள்ல அவங்க எல்லாம் அவ்வளவு பயபக்தியோடு கூட காத்திருப்பாங்க. இன்னைக்கு கூட ஒரு சில சிஎஸ்ஐ சபைகளில். அல்லேலூயா. பைபிள் சொல்லி பாருங்க, அந்த நாளை பண்டிகை நாளாக கொண்டாடுவார்கள் அந்த நாளிலே. அடுத்த வசனம், 6 நாட்களும், நல்ல கவனிங்க,
6 நாட்கள் என்ன பண்ணுமா? வேலை செய்ய நீ எந்த வேலைனா செய், எத்தனை ஷிஃப்டானா செய், 3 ஷிஃப்டா செய், பரவாயில்ல. ஓட்டி மேல ஓட்டி, எக்ஸ்ட்ரா மேல எக்ஸ்ட்ரா, என்னன்னா வாங்கிக்கோ. 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடி வருகிற அந்த பரிசுத்தமான நாள். அதுல ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அங்க வாங்க, ஏன் ஒன்ன விட்டீங்க? ஒரு வேலையும் செய்யக்கூடாது. உலக பிரகாரமான வேலை, இந்த வேலை அந்த வேலை, இதுக்கு வேணாம் அதுக்கு வேணாம், எந்த வேலைனா இது. அங்க 2 மணி நேரம் போயிட்டு வந்துட்டு அப்புறமா வேணா அந்த வேலை செய். கிடைச்சா கிடைக்குது, இல்லைன்னா இல்ல, நாளைக்கு கிடைக்குது. அது ஆண்டவர் தருவார். ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ஆமா, ஒரு வேலை உன் ஃபேக்டரி உன் வீட்டு வாசல்லயே இருந்தாலும் சரி, இல்லையா உன் வீட்டு பக்கத்திலேயே ஒரு கடையா இருந்தாலும் சரி, உன் வாசஸ்தலங்களில் என்ன பண்ணுமா? ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அதுதான் பரிசுத்த நாளை நீ ஆசரிக்க வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு நாள். அப்புறம் சபை கூடி வந்து பரிசுத்தமாய் தேவனை ஆசாரிக்கும்படி நீங்கள் குறித்திருக்கிற அந்த நேரத்தில காலத்துல, ஒருவேளை 7 மணிக்கு போறீங்களோ, 8 மணிக்கு போறீங்களோ, 9 மணிக்கு போறீங்களோ, இல்ல 10 மணிக்கு போறீங்களோ, உபவாச கூட்டத்துல 11 மணிக்கு போனாலும் சரி, நீங்கள் குறித்திருக்கிற அந்த நாளில அல்லேலூயா. 4வது படிச்சிட்டீங்களா? 4வது படிங்க சிஸ்டர். 4வது வசனம். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசாரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தர் பண்டிகைகளாவது. ஆமென். செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் சொல்லுங்க. என்னன்னா பண்ணு, அந்த 2 மணி நேரம் ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு கூட பேசுகிறது, நம்மோடு கூட பேசுகிறது. நம்மோடு கூட பேசும்படிக்கு தேவன் உங்களையும் நம்மையும் அழைத்திருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இவ்வளோ காரியங்களை செய்த இல்லையா? இனி வருகிற காலத்துல நாம என்ன செய்ய வேண்டும்? எப்படியாய் தேவன் நமக்கு இருக்கிறார்? ரோமன்ஸ் வாங்க, நியூ டெஸ்டமென்ட். ரோமன்ஸ்ல மிக அற்புதமான ஒரு வசனம், மிக தெளிவோடு கூட நாம் எல்லோரும் புரிந்து அறிந்து கொள்ளும்படியாய் சொல்லப்படுகிற ஒரு வசனம். ரோமன்ஸ் 14th சாப்டர்ல verses 8 ஒருத்தர் படிங்க, 9 ஒருத்தர் படிங்க. இனி வருகிற காலத்துல நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டிய காரியம் தாங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும், சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். இனி அவர் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஆனால் நீங்க நான் என்ன பண்ண போகிறோம்? நீங்க நான் எப்படி வாழ போகிறோம்? நீங்கள் நான் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க போகிறோம்? எப்படியாய் வாழ போகிறோம்? இதோ ஆண்டவர் நம்மை அழைத்து சொல்லுகிற வார்த்தை. 14th சாப்டர்ல 8th ஒருத்தர் படிங்க, நல்ல சத்தமா, படிக்காதவங்க படிங்க. 9th ஒருத்தர் படிங்க. For if we live to the Lord, and we die for the Lord. Therefore, whether we live or die, we are the Lord's. Amen. Hallelujah. Praise the Lord. 9. For if Christ died and rose to life in order to be the Lord of the living and to die. Amen. Amen. இதுதாங்க நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை. அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார், தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். இந்த நாளுக்காக நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிற விசேஷமான ஒரு நாளா இருக்கிறது. அல்லேலூயா. படிங்க. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். நாம் பிழைத்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்க வேண்டும். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று நாம மரிக்க வேண்டும். ஆகையால் பிழைத்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். இதை தாங்க நீங்களும் நானும் செய்யணும். இந்த பரிசுத்த உண்மையுள்ள ஓய்வு நாளை நீங்களும் நானும் ஆசரித்து வரும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குகிற தேவன். ஆண்டவரே, இனி வருகிற காலத்துல வாழ்ந்தாலும் நான் உம்மோடு தான் ஆண்டவரே, மரித்தாலும் உம்மோடு தான் ஆண்டவரே. நான் வாழ்ந்தாலும் சரி, மரித்தாலும் சரி, உமக்காக வாழணும் ஆண்டவரே என்ற ஒரு வைராக்கியத்தோடு கூட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ்வார்கள் என்று சொன்னால், விசுவாசிகள் வாழ்வார்கள் என்று சொன்னால்,
நிச்சயமாக தேவன் பாக்கியமான ஒரு நாளை தருவார். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு. பத்தியா, மரித்தவர்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே உயிரோடு இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் யாரா இருக்கிறார்? அவரே ஆண்டவராய் இருக்கிறார், ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார், கர்த்தராய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார், ரட்சகராய் இருக்கிறார், மீட்பராய் இருக்கிறார். இருக்கிறபடினாலே மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் அவர் இருக்கிறபடினாலே அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய கரத்துல, ஆண்டவரே நான் வாழ்ந்தாலும் உம்மோடு, ஆண்டவரே மரித்தாலும் உம்மோடு, ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவனை நாம நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. தேங்க்யூ. எல்லாருமாய் பைபிள் எல்லாம் மூடி வச்சிருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் பரிசுத்தமாக்கின அந்த நாளை, ஆசரித்த அந்த நாளை, ஆசீர்வதித்த அந்த நாளை நான் இனி வருகிற காலத்துல பயத்தோடு பக்தியோடு கூட ஆண்டவரே உம்மை வழிபடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம சொல்லலாம். எல்லாரும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்ந்தாலும் எல்லோருமாய் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். எல்லாரும் சொல்லுங்க. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். எந்த முடிவோடு கூட இங்கிருந்து நம்ம கடந்து போவோம். Let's all go with a completed from here. எந்த ஒரு முடிவை நாம் எடுப்போம் இன்றைய தினத்திலிருந்து. Let's all take a surrendering today. நான் வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ்வேன். I need to live for the Lord alone. நான் மரித்தாலும் இயேசுவுக்காக மரிப்பேன். If I want to die, I need to die for the Lord. பரிசுத்த ஓய்வு நாளை நான் ஆசரிப்பேன். Let's all be ready for the Sabbath day. பயத்தோடு பக்தியோடு நான் அவரை ஆராதிக்க வருவேன். Let's all be alert and careful and worship Him. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். Let's all surrender to the Lord. எங்க முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். Let's all surrender the whole family to the Lord. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். Our Lord will bless and lead us. இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் அவருடைய ஜனங்களாய் மாற்றுவார். He will transform everyone into His people. அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் மாற்றுவார். He will take us our own. நம்மை பரிசுத்தத்துக்காகவே அவர் பிரித்தெடுத்து அவர் வழி நடத்துவார். He has set apart everyone into the nation. நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? Let's all surrender and pray. எல்லாரும் கண்களை மூடி பயத்தோடு பக்தியோடு கூட ஜெபம் பண்ணுவோம். Let's all close our eyes and pray to the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father God, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, thank you for giving this good evening, Lord. ஆண்டவரே, இந்த மே மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, you need to bless and make them holy in this May 1st Tuesday, Lord Jesus. எல்லா நோய் நொடியிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. Lord Jesus, heal each and everyone from their sickness, Master. நடக்க முடியாம வர முடியாம இருந்தவர்களை கூட நீர் வரும்படியாய் நடக்க வைத்து அழைத்து வந்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for getting each and everyone who are unable to come and meet in this
பயந்து நடந்து வந்த ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தினீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. Lord Jesus, thank you for making us all in a truthful way, Lord Jesus. ஆண்டவரே, உம்மை தேடி வருகிறவர்களுக்கு ஒரு நஷ்டமும் ஆகாதபடிக்கு நீர் காத்துக் கொள்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. Lord Jesus, whoever comes into your name, no one will be perished, Lord Jesus. அந்த பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை ஆசரிக்க, ஜெப கூடாரங்களை, உபவாச கூட்டங்களை ஆசரிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we send each and everyone who meet up their Sabbath holiday into your name, Master. பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு உம்மை ஆதரிக்க ஆசரிக்கும் போது, ஆராதனை செய்யும் போது கர்த்தர் மகிமையாய் அவர்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Lord Jesus, we thank you for all the mightiness presence and for the thanksgiving you pour out in each and everyone on the Sabbath day, Master. இங்க வந்திருக்கிற சிறுபிள்ளைகள், பெரியவர்கள் எல்லோர் மேலும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே. Lord Jesus, you need to bless each and everyone who are around here with your name, Lord Jesus. உம்மை போல நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. Lord Jesus, you need to show your gracious to each and everyone to be like you, Lord Jesus. பயத்தோடு பக்தியோடு உம்மை தேடி வருகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Lord Jesus, with full of fear and faith, we need to follow you, Lord Jesus. ஏனோ தானா என்று சொல்லி வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. Lord Jesus, you need to protect us in all the way, Master. உண்மை உள்ளவர்களாய் உம்மை தேடும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. Lord Jesus, graciously, you need to change us to be truthful in your name, Lord பரிசுத்த Jesus. ஆவியான தேவன் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தினமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Blessed only Lord Jesus, you will bless and lead us, Master. இங்க பாடின, துதித்த, இசைத்த, ஜெபித்த, வேத வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender each and everyone who assembled here and listened to your word of God, Lord உடைய Jesus. சத்திய வசனத்தை சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தினமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord Jesus, thank you for revealing your word of God to each and everyone, your truthful word, Lord Jesus. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். You need to bless and lead in each and everyone, Lord இந்த Jesus. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, bless the people who are watching or broadcasting video in abundance, Master. ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புத அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. Let all the happiness and miraculous happen in each and every family, Lord Jesus. நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. Everyone should understand you are the eternal Father, Lord அப்படியே Jesus. செய்ய போவதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. Thank you for doing the same thing, Lord Jesus. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். All the glory and honor and praises to you alone, Lord Jesus. பயத்தோடு பக்தியோடு விசுவாசத்தோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அனுப்ப போகிறமைக்காக நன்றி சொல்கிறோம். Lord Jesus, thank you for giving us holiness. With all the fearful and faithful we have come and we are going to go with all the blessing, Lord Jesus. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் We தருகிறோம். once again surrender all the honor and blessing to you alone, Master. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். ஆமென். எல்லாருடைய வலது கை இதயத்தின் மேல் வைத்து அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழி நடத்துது என்றைக்கும் பரிசுத்தமுள்ள தேவன் சீக்கிரம் வரப்போகிற அந்த தேவனை சந்திக்க நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நாளையில அருமையான ஒரு செய்தி கேட்டும். பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து எப்படியா இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? ஆகவே இங்க இருக்கிற எல்லாருமே இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம அனுசரிக்கிறோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நம்ம குடும்பத்தில நமக்கு தெரிந்தவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை யாருக்குன்னா போவாது இருப்பார்கள் என்று சொன்னா, இனி வருகிற நாட்களிலே ஒரு காரியத்தை நம்ம சொல்லி மனசுல நினைச்சு ஒரு ஒப்புரவாக்கி கொள்ளலாம். நான் சனிக்கிழமை வரைக்கும் இந்த வசனம் சொல்லுகிறபடி சனிக்கிழமை 6 நாள் வரைக்கும் வேலை செய்யலாம். 7வது நாள் பரிசுத்த சபையை கூடி வர வேண்டும், போக வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம எச்சரிக்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் தேவன் நமக்கு மரித்தும் எழுந்தும் பிழைத்திருக்கிறவர்
இருக்கிறபடியால Hallelujah. அவரை நோக்கி ஒவ்வொரு வாரமும் தேடி போவும் கர்த்தர் நம்மையும் பிழைக்க செய்வார். ஆகவே கடைசி பாடலாக உங்கள் ஜெபத்தொட்டு செய்கிறீங்களே 105வது பாடல், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு நான் துதித்திடுவேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். 105. எஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, ஆமென். நன்றி. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கேகவா வீரே, எல்லாமே பார்த்து கொள்வேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்களப்பா, நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, ஆமென். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உமக்கு ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். அந்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக நாம ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மை பிழைத்திருக்கிறார். ஆகவே இந்த காரியங்கள் நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து தியானித்து அதன்படி நடக்கும் போது கர்த்தர் நம்மை பிழைத்திருக்கிறார். God bless you all. Be safe. Our Lord Jesus Christ is coming soon. Be ready. God bless you all. Thank you. கைகளை தட்டி நன்றி. நாம் ஆண்டவரை அந்த யாவரும் கர்த்தர்